குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் ஷேப்பை எப்படி கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றுறது, யூசேஜ் ஆஃப் சிம்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற கிராஃபிக் சிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் ஷேப்பை எப்படி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற கிராஃபிக் சிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓவல் டூல் ஓ. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக பெர்ஃபெக்டான சர்க்கிள் க்ரியேட் பண்ண முடியும். இதில் நான் ஸ்ட்ரோக் வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ செலெக்ஷன் டூல் வி. ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு சென்டரில் அலைன் பண்ணணும். Ctrl+K, அலைன் பேனல், அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். தென் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ணணும். ஷார்ட்கட் கீ என், லைன் டூல். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் செலெக்ஷன் டூல் மூலமாக லைனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைனையும் நான் ஸ்டேஜுக்கு சென்டரில் அலைன் பண்ணணும். அலைன் பேனலில் போய்ட்டு அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். தென் நான் ஹரிசாண்டல் லைன் க்ரியேட் பண்ணணும். அகெயின் ப்ரெஸ் என், லைன் டூல். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக ஹரிசாண்டல் லைன் க்ரியேட் பண்ண முடியும். தென் வி, செலெக்ஷன் டூல், டபுள் கிளிக், கோ டு அலைன் பேனல், அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். தென் இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற லைன்ஸ்லாம் டிலீட் பண்ணிக்கலாம். மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு லைனை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தனித்தனி பார்ட்டை செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நான் ஆப்போசிட்லேயும் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். செலெக்ஷன் டூல் மூலமாக இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் டூல் ஐ, இந்த கலரை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கிள்குள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் டிலீட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லைன்ஸ் எல்லாமே நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை கன்வெர்ட் டு சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும். கோ டு மாடிஃபை, கன்வெர்ட் டு சிம்பிள், ஷார்ட்கட் கீ F8. இதில் நேம் நான் சர்க்கிள்னு கொடுத்துக்கிறேன். டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக். நான் இதில் கிராஃபிக் சிம்பிள் சூஸ் பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் நான் சென்டரில் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே. இப்போ நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ஷேப் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் சிம்பிளில் ஒர்க் பண்ணிக்க முடியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், சீன் 1க்கு அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ண சிம்பிளோட நேம் காணிக்குது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சிம்பிளில் என்டர் ஆகியிருக்கிறோங்கிறத குறிக்கிறதுக்கு தான் சர்க்கிள்னு காட்டுது. தென் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளாசிக் டியூன். நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருக்கோம். தென் ஓகே. இது 30 ஃப்ரேம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 ஆட் கீ ஃப்ரேம். இப்போ நான் இந்த சர்க்கிளை ரொட்டேட் பண்ணணும். ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ரொட்டேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாக் வைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1ங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேஷன், 1 சைக்கிள். இந்த டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரெஸ் என்டர். இல்லை அப்படின்னா டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். நம்ம டைம் லைனில் என்டர் கொடுக்கும்போது இந்த சர்க்கிள் ரொட்டேட் ஆச்சு. பட் SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இது ரொட்டேட் ஆகலை. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேஜுக்கு வெளியே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் சீன் 1ல் வந்துக்கலாம். கிராஃபிக் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிள்குள்ளே போய் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதே ஃப்ரேம் நீங்கள் சீன் 1லையும் கொடுத்தா மட்டும்தான் அனிமேஷனை உங்களுக்கு SWF பிளேயரில் பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சிம்பிளில் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன்.
தென் நீங்கள் டைம் லைனில் 30 ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு F5 ஆட் ஃப்ரேம்ஸ். இப்போ நீங்கள் SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற அனிமேஷன் நமக்கு ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் சிம்பிளில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிம்பிள்குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுக்குற ஃப்ரேம்ஸ் கண்டிப்பாக சீன் 1லையும் வெளியே கொடுத்தா மட்டும்தான் அனிமேஷனை உங்களுக்கு SWF பிளேயரில் பார்க்க முடியும். மெயினாக கிராஃபிக்ஸ் சிம்பிள் எதுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் அனிமேஷன் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் லெசனில் எப்படி ஒரு ஷேப்பை கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றுறது, சிம்பிளில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற கிராஃபிக்ஸ் சிம்பிள் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். தென் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பட்டன் பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய லெசனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.